ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வரகரிசி முறுக்கு செய்கிறதுக்கு 1 டம்ளர் வரகரிசி எடுத்து அது நல்லா 2 டைம் கழுவி எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஊற வச்ச அரிசி நல்லா உலர வச்சு இந்த மாதிரி பவுடரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திட்டு 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் ஓமம், எள்ளு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யை உருக்கி சேர்த்திட்டு 1 குழிக்கரண்டி எண்ணெயும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிசைஞ்ச மாவு முறுக்கு குழலில் சேர்த்தி சின்ன சின்ன தட்டில் முறுக்குகளை சுற்றி எடுத்துக்கலாங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம சுற்றின முறுக்கை போட்டு எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி விட்டு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தால் நம்மளுக்கு சுவையான வரகரிசி முறுக்கு ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.